الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول الله. أشهد أن محمدا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين
إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஹஸ்ரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு இடத்தில் கூறுகிறார்கள், திருக்குரானில் அல்லாஹ் ஈமானோடு நற்செயலையும் வைத்துள்ளான். எதில் ஒரு அணு அளவு கூட குழப்பம் இருக்காதோ அதுதான் நற்செயல் என்று கூறப்படுகிறது. நினைவில் கொள்ளுங்கள், மனிதனின் அமல் மீது எப்போதும் திருடர்கள் இருக்கிறார்கள். அவைகள் யாவை? வெளிக்காட்டுதல், அதாவது மனிதன் வெளிக்காட்டுவதற்காக அமல் செய்கிறான். அகங்காரம், அதாவது அமல் செய்துவிட்டு தன் உள்ளத்தில் சந்தோஷமடைகிறான். அதாவது எப்படிப்பட்ட சந்தோஷம் என்றால் சுயநலமும் இருக்கும். கூறினார்கள், மேலும் அவனிடமிருந்து வெளிப்படுகின்ற பல்வேறு வகைப்பட்ட தீய நடத்தைகள் மற்றும் பாவங்கள் மூலம் அமல்கள் வீணாகி விடுகின்றன. அநீதி, அகங்காரம், வெளிக்காட்டுதல், ஆணவம், மனிதனின் உரிமைகளை பறிக்கக்கூடிய எண்ணம் கூட இல்லாதவையே நற்செயல்களாகும். அநீதி, அகங்காரம், வெளிக்காட்டுதல், ஆணவம், மனிதனின் உரிமைகளை பறிக்கக்கூடிய எண்ணம் கூட இல்லாதவையே நற்செயல்களாகும். எவ்வாறு மனிதன் மறுமை நாளில் நற்செயல் மூலம் பாதுகாப்பாக இருக்கிறானோ அவன் அவ்வாறே உலகிலும் பாதுகாப்பாக இருக்கிறான். அதாவது நற்செயல்களின் முக்கியத்துவம் உலகிலும் உள்ளது. எவ்வாறு இங்கு செய்கின்ற நற்செயலின் கணக்கு மறுமையில் நடக்குமோ அதேபோல் இங்கும் அதற்கான கணக்கு வழக்கு நடக்கும். அல்லது இங்குள்ள அமல்கள் மறுமையில் மனிதனின் நற்கூலி மற்றும் தண்டனைக்கு காரணமாக அமையும். பிறகு இதுவும் பொருளாகும், அதாவது நற்செயல்கள் இருக்குமென்றால் இவ்வுலக வாழ்க்கையையும் சொர்க்கமாக ஆக்கிவிடுகின்றன. கூறினார்கள், வீட்டில் ஒரு நபராவது நற்செயல் செய்பவராக இருப்பார் என்றால் அந்த வீடு பாதுகாப்பாக இருக்கும். எதுவரை உங்களில் நற்செயல் இருக்காதோ வெறும் ஏற்றுக்கொள்ளுதல் மட்டும் பயனளிக்காது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அன்னார் கூறினார்கள், நிரந்தர உறுதி மற்றும் நிரந்தர உடன்படிக்கையை கொண்டு அமல்களின் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். உறுதியான உடன்படிக்கையை செய்யுங்கள். அன்னார் ஈமானை ஒரு மரத்தோடு ஒப்பிட்டு, ஈமான் ஒரு மரத்தை போன்றதாகும். மிக பெரும் பெரும் மரங்களை கூட பயனுள்ளவையாக ஆக்குவதற்கு அதை கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியமாகும் என்று தெளிவாக்கியுள்ளார்கள். எப்போது மரம் பலனளிக்க கூடியதாக இருக்குமோ, எப்போது அது கவனிக்கப்படுமோ அப்போதுதான் அது உயிருடன் இருக்கும். அதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டியது உள்ளது. இதேபோல் ஈமானை முழுமைப்படுத்தவும் அமல்களின் தேவை உள்ளது. தன்னுடைய ஈமானை அமல்களை கொண்டு ஆராய்ந்து பார்க்க வேண்டிய தேவை உள்ளது. இது இல்லாமல் ஈமான் இருந்தும் கூட அல்லது மனிதன் ஈமானுக்கான வாதம் செய்தும் கூட மூமின் என்று அழைக்கப்பட மாட்டார். அமல் இல்லாமல் மனிதன் எப்படிப்பட்ட மரத்தை போன்றவன் என்றால் அதனுடைய அழகான மற்றும் பசுமையான கிளைகளை வெட்டி அதை அழகற்றதாக ஆக்குவதை போன்றதாகும். அதனுடைய பழங்கள் வீணாக்கப்பட்டதை போன்றதாகும். அதனுடைய நிழல் தரக்கூடிய கிளைகளிலிருந்து இறைவனின் படைப்பினங்களை விலக்கி வைக்கப்பட்டதை போன்றதாகும். ஒரு மரத்தின் வேர் எவ்வளவு உறுதியானதாக இருந்தாலும் வலுவானதாக இருந்தாலும் அதற்கு தண்ணீர் விடப்படவில்லை என்றால் அதிலிருந்து வரக்கூடிய தளிரையும் கிளைகளையும் வீணாக்கிவிட்டால் ஒரு நேரத்தில் அது மரணித்துவிடும். இதனுடைய உறுதியான வேர் அதற்கு எந்த பயனும் அளிக்க இயலாது. ஒரு சில காலம் அது உயிரோடு இருந்தாலும் இது போன்ற கிளைகளற்ற மேலும் எவ்வித பயனளிக்க முடியாத மரத்தை யாரும் பார்க்க மாட்டார்கள்.
எவருடைய கவனமும் அதன் பக்கம் இருக்காது. ஒரு மொட்டையான கட்டையாக நிற்கும். ஒவ்வொருவரின் பார்வையும் பசுமையாக இருக்கக்கூடிய, அதன் அழகு தென்படக்கூடிய, எந்த மரம் உரித்த நேரத்தில் பூக்களாலும் கனிகளாலும் நிரம்பக்கூடிய, கோடையில் நிழல் தரக்கூடியதோ அந்த செடி மற்றும் மரத்தின் பக்கமே இருக்கும். அதன் பக்கம் கவனம் செலுத்துவார்கள். மக்கள் அதனையே விரும்புவார்கள். எனவே சந்தேகமின்றி ஈமான் வேறே போன்றதாகும். சந்தேகமின்றி ஒரு முஸ்லிம் என்னுடைய ஈமான் உறுதியாக உள்ளது என்று வாதம் செய்யலாம். இதன் வெளிப்பாட்டை நாம் பெரும்பான்மை முஸ்லிம்களிடம் காண்கிறோம். மார்க்கத்தின் மீது ரோஷம் கொண்டுள்ளார்கள். இஸ்லாத்தின் பெயரில் மரணிப்பதற்கும் கொல்லப்படுவதற்கும் தயாராகி விடுகின்றனர். இன்றைய நாட்களில் பல்வேறு கூட்டங்கள் உருவாகியுள்ளன, அமைப்புகள் உருவாகியுள்ளன. தன்னுடைய ஈமானின் உறுதி பற்றி இவர்கள் என்னென்ன வாதங்கள் செய்கின்றனர். ஆனால் இந்த அழகாக காட்சியளிக்கக்கூடிய, உலகிற்கு பயனளிக்கக்கூடிய மரம் அல்லது தோட்டத்தை போன்று இருக்கிறதா? மக்கள் அதன் அழகை கண்டு அதன் பக்கம் ஈர்க்கப்படுகிறார்களா? எந்த அளவு தீவிரமாக இந்த தீவிரவாத கூட்டம் அல்லது மக்கள் தன்னுடைய மார்க்கத்தின் பெயரில் தீவிரவாதத்தை வெளிப்படுத்துகிறார்களோ அந்த அளவு தீவிரமாக உலகம் அவர்களிடமிருந்து தூரமாக ஓடுகிறது. எந்த மார்க்கத்தை முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்தார்களோ அதில் எதிரிகளை கூட தன் பக்கம் ஈர்த்து நண்பனாக மட்டும் ஆக்கவில்லை, மாறாக தீவிர அன்பில் அவர்களை கட்டி போட்டார்கள். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் போதனையின் தாக்கத்தின் விளைவாக ஒரு சமயம் இப்போது ரோமானிய ஆட்சியோடு போட்டியிடுவது முஸ்லிம்களுக்கு கஷ்டம் என்று கருதிய போது, மேலும் கிறிஸ்தவர்கள் மற்றும் யூதர்கள் அதிகம் இருந்த பிடியில் இருந்த அந்த பகுதியை விட்டு விட வேண்டும் என முஸ்லிம்கள் முடிவெடுத்த போது, கிறிஸ்தவர்களும் யூதர்களும் அனைவரும் சேர்ந்து முஸ்லிம்களின் படையை அழுதவாறு விடை கொடுத்தார்கள். மேலும் நீங்கள் மீண்டும் இந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என நாங்கள் துஆ செய்கிறோம் என்று கூறினார்கள். உங்களுடைய நிழல் தரக்கூடிய, பலம் தரக்கூடிய மரத்திலிருந்து எப்போதும் பலன் பெற வேண்டும் என்றார்கள். நீங்கள் என்ன வசதிகளை செய்து தந்தீர்களோ அவற்றை கிறிஸ்தவ அரசாங்கம் கூட செய்து தர இயலாது என்றார்கள். அந்த முஸ்லிம்களுக்கு இந்த கண்ணியம் ஏன் இருந்ததென்றால், அவர்களுடைய ஈமானோடு அவர்களின் ஒவ்வொரு அமலும் பலனளிக்கக்கூடியதாக இருந்தன. எனவே ஈமானின் வாதம் மற்றும் அதன் வெளிப்பாட்டின் உறுதியின் அறிவிப்பு எதுவரை நற்செயல்களின் பசுமையான கிளைகள் மற்றும் பழங்கள் தன் அழகை வெளிப்படுத்தாதோ, பலனளிக்காதோ, அதுவரை எதற்கும் உதவாது. மேலும் எப்போது வரை இந்த அழகும் பலனளித்தலும் இருக்குமோ பிறகு உலகமும் கவனம் செலுத்துகிறது. மேலும் அதன் அருகில் ஒன்று கூடவும் செய்கிறது. மேலும் அதன் பாதுகாப்பிற்காக முயற்சியும் செய்கிறது. எனவேதான் அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஈமானில் உறுதியாக இருக்க மட்டும் கூறவில்லை, மாறாக ஏறக்குறைய எல்லா இடங்களிலும் எங்கும் ஈமானை பற்றி கூறப்பட்டுள்ளதோ அங்கு அதை நற்செயல்களோடு இணைத்து அதை நிபந்தனையாக்கியுள்ளான். மேலும் இந்த நிலையை உருவாக்குவதற்காக அல்லாஹ் நபிமார்களையும் அனுப்புகின்றான். எப்போது காலத்தின் நபியோடு தொடர்பு ஏற்படுகிறதோ அப்போதுதான் நம்பிக்கையாளர்களில் இந்த நிலை உருவாகிறது. நான் கூறியது போன்று பெரும் பெரும் பிரிவுகள் மார்க்கத்தின் பெயரிலும் ஈமானின் பெயரிலும் தன்னுடைய வேர் உறுதியாக இருப்பதாக வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இவர்களுக்கிடையில் மட்டும் வெறுப்பு அதிகமாகவில்லை. ஒரு பிரிவு மற்ற பிரிவின் மீது தன்னுடைய மேலோங்குதலை நிரூபிப்பதற்காக ஆகுமான மற்றும் ஆகுமற்ற என்னென்ன முயற்சிகள் உள்ளனவோ அநீதியை கொண்டு முயற்சிக்கின்றன. மாறாக முஸ்லிம் அல்லாதவர்கள் இன்னல்களுக்கு ஆளாகி இவர்களின் காரணமாக இஸ்லாத்தை கண்டு அஞ்சுகின்றனர். எந்த மார்க்கம் முஸ்லிம் அல்லாதவர்களின் அன்பை பெற்றதோ, மேலும் முஸ்லிம் ஆட்சிக்காக முஸ்லிம் அல்லாதவர்களும் முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து போரிடுவதற்கு தயாரானார்களோ
அதன் நிலை என்னவென்றால், மற்றவர்களை ஈர்ப்பது இருக்கட்டும், முஸ்லிம்களுக்கிடையே உள்ள நிலை நற்செயல்களின் குறைவின் காரணமாக सिर्फ ईमान में मजबूती का नहीं कहा, குலூபுஹும் ஷத்தா, அதாவது அவர்களின் உள்ளங்கள் பிளவுபட்டுள்ளன என்ற காட்சியை எடுத்து வைக்கின்றது. अमाले सालिया के साथ जोड़कर रसूल இன்று இந்த சரியான அமல்களின் வடிவை எடுத்து வைப்பது ஒவ்வொரு அஹ்மதியின் பணியாகும். அவர்கள் காலத்தின் இமாமையும் நபியையும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஹஸ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் ஜமாத்தே வேர்கள் பூமியில் உறுதியாக இருக்கின்ற இறைவனால் நடப்பட்ட மரமாகும். அதனுடைய கிளைகள் பசுமையானவையாகவும் அழகானவையாகவும் கனிதரக்கூடியதுமாகும். இது உலகை தன் பக்கம் கவனமூட்டுகிறது. இவை அனைத்தும் ஹஸ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நமக்கு உண்மையான இஸ்லாத்தின் போதனையை வழங்கியதன் காரணத்தினாலாகும். நம்மை ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முன்மாதிரியின்படி நடக்குமாறு கவனமூட்டியதனாலாகும். அழுத்தம் கொடுத்தார்கள், கவனமூட்டினார்கள், அதன் முக்கியத்துவத்தை தெளிவுபடுத்தினார்கள். எனவே அஹ்மதியா ஜமாத்தின் வேர்களும் உறுதியாக உள்ளன, கிளைகளும் பசுமையானதும் அழகானவையுமாகும், மேலும் கனிதரக்கூடியதுமாகும். இது உலகம் தன் பக்கம் கவனம் செலுத்த வைக்க கூடிய மரமாகும். இதை கண்டு உலகின் எல்லா பகுதியிலும் வசிக்கக்கூடிய மக்கள், நீங்கள் எடுத்து வைக்கும் இஸ்லாம் எந்த இஸ்லாம் என்று கேட்கின்றனர். உண்மை இஸ்லாத்தின் அழகை கண்டு மக்கள் வியப்பிற்குள்ளாகும் எண்ணற்ற சம்பவங்கள் நம்முள் வருகின்றன. ஆப்பிரிக்காவில் ஓரிடத்தில் ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழா நடைபெற்றது. அங்குள்ள சீஃப் கிறித்தவராக இருந்தார். அவருக்கும் அழைப்பு கொடுக்கப்பட்டது. அவரும் கலந்து கொண்டார். அவர் கூறினார், நான் உங்களுடைய அன்பின் காரணமாக இங்கு வரவில்லை. இந்த காலத்தில் தன்னுடைய பள்ளிவாசலின் திறப்பு விழாவின் போது ஒரு முஸ்லிம் அல்லாத கிறித்தவரையும் அழைக்கின்ற இந்த முஸ்லிம்கள் யார் என அறிய வந்தேன். இங்கு வந்து இங்கு பல்வேறுபட்ட மார்க்கங்களைச் சேர்ந்தவர்கள் ஒன்று கூடி இருக்கிறார்கள் என்பதை காணும்போது வியப்பாக இருக்கிறது. அஹ்மதிகள் முஸ்லிம்களாக இருந்தும் கூட எப்படிப்பட்ட உயர் நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்றால் அதற்கு முன் உதாரணம் இல்லை. சிறியவராக இருந்தாலும் பெரியவராக இருந்தாலும் ஏழையாக இருந்தாலும் பணக்காரராக இருந்தாலும் ஒவ்வொருவரோடும் அன்பு மற்றும் நேசத்துடன் நடந்து கொள்கின்றனர். எப்படிப்பட்ட தொடர்பு, எப்படிப்பட்ட உயர் நல்லொழுக்கம் காட்டப்படுகிறது என்றால் அதுபோல் வேறெங்கும் காண கிடைக்காது. இப்படிப்பட்ட பள்ளிவாசல் மற்றும் இப்படிப்பட்ட இஸ்லாத்தின் தேவையே தற்போது உள்ளது என அந்த சீஃப் கூறினார். இஸ்லாம் தொடர்பாக எனக்கு இருந்த அனைத்து சந்தேகங்களும் நீங்கிவிட்டன என்றார். நீங்கள் இந்த பகுதிக்கு ஒரு புதிய பள்ளிவாசலை மட்டும் கொடுக்கவில்லை, மாறாக எங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை வழங்கி உள்ளீர்கள் என்றும் வாழ்க்கையின் உயர் நோக்கங்களை கற்றுத்தந்துள்ளீர்கள் என்றும் கூறினார். ஆக இது போன்ற மரங்கள் தொடர்பாக அவற்றின் வேர்களும் பூமியில் உறுதியாக இருக்கும். மேலும் ஈமான் மற்றும் நற்செயல்கள் மூலமாக மனிதனை மரத்தோடு ஒப்பிட்டால் அதன் பசுமையான கிளைகளும் வானத்தின் உயரத்தை தொட்டதாக இருக்கும் என திருக்குரான் கூறுகிறது. எனவே நான் கூறியது போல் காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்டதனால் வலுவான ஈமானோடு பசுமையான கிளைகளாக மாறுவது ஒவ்வொரு அஹ்மதியின் கடமையாகும். பசுமையான கிளைகளின் அழகான இலைகளாக மாற வேண்டும். அதில் வரும் அழகான பூக்களாகவும் கனிகளாகவும் ஆக வேண்டும். அது உலகிற்கு அழகானதாக மட்டும் தெரியாமல் மாறாக பயனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் அமல் இல்லாமல் ஈமானிலும் நம்பிக்கையிலும் நிலை நிற்பது பலனற்றதாகும். அவர்கள் கூறியது போன்று வெளிப்படையாக ஈமானிலும் நம்பிக்கையிலும் முழுமையானவர்களாக தம்மை கருதலாம். ஆனால் உலகம் தடுமாறுவதற்கு இவர்கள் காரணமாக இருக்கின்றார்கள். நாம் நமது நற்செயல்களினால் எல்லா புறமும் உயர் ஒழுக்கத்தை காட்டக்கூடியவர்களாக ஆகும்போதுதான் அஹ்மதி ஆவதற்கான உரிமையை செலுத்த முடியும். எப்போதும் நாம் நமது பகுதியிலும் நகரத்திலும் நாட்டிலும் நற்செயல்களின் மூலமாக இஸ்லாத்தின் அழகை வெளிப்படுத்துபவர்களாக ஆவோமோ, எல்லா வகையான குழப்பங்கள், சண்டைகள், புறம் பேசக்கூடிய பழக்கங்கள், பிறரை ஏளனம் செய்வது, கருணை இல்லாமல் இருக்கின்ற, உதவி செய்து பிறகு அதை கூறி காண்பிக்கின்ற
மக்களாக இருக்கக்கூடாது. कि जो कहीं भी देखने में नहीं आता. மாறாக இவைகளிலிருந்து தவிர்ந்திருக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும். மேலும் உயர் நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். திருக்குரான் மீண்டும் மீண்டும் நம்மை உயர் நல்லொழுக்கத்தை பேணுமாறும் நற்செயல்கள் செய்யுமாறும் அறிவுறுத்துகிறது. ஒரு சிலர் ஏதேனும் தற்காலிக உணர்வின் காரணமாக மற்றவருக்கு உதவும் பழக்கமுள்ளவர்களாகவும் இருக்கின்றனர். ஆனால் பிறகு ஏதேனும் ஒரு சமயம் हमें एक नई जिंदगी दी. நான் உன்மீது இந்த கருணை புரிந்தேன் என்று கூறி காட்டுகின்றனர். அல்லது அவர்கள் செய்த உபகாரத்தின் காரணமாக மனிதன் வாழ்நாள் முழுவதும் அவனுடைய அடிமையாக இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றார்கள். உபகாரம் பெற்ற மனிதர் எதிர்பார்ப்புக்கேற்ப நடக்கவில்லை எனில் பிறகு அவர்களுக்கு இன்னலும் விளைவிக்கின்றனர். இது இஸ்லாத்தின் போதனை அல்ல. मिसाल दी जाए तो इनकी அல்லாஹ் திருக்குரானில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துப்திலு சதகாத்திகும் பில் மன்னி வல் அதா. मैंने कहा அதாவது நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் உபகாரத்தை நினைவூட்டியும் துன்பம் கொடுத்தும் உங்கள் தர்மங்களை வீணாக்காதீர்கள். कि ईमान की मजबूती के साथ ஏனென்றால் இது போன்ற செயல்களை அல்லாஹ் மற்றும் மறுமை நாளின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களே செய்கின்றனர். அல்லது எவர்களுடைய ஈமான் பலவீனமாக இருக்குமோ, பலவீனம் மட்டுமல்ல ஈமானே இல்லாதவர்களே செய்வர். அல்லாஹ் திருக்குரானில் பல்வேறு இடங்களில் பல்வேறு உதாரணத்தோடு ஒரு நம்பிக்கையாளரை மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தியுள்ளான். அதாவது ஈமானோடு நற்செயலும் அவசியமானதாகும். மேலும் இதன் பல்வேறு பலன்கள் உள்ளன. ஆக எங்கு நற்செயலுடன் ஒரு நம்பிக்கையாளர் மற்றவர்களுக்கு कि बज़ाहिर பலனளிக்கக்கூடிய இருப்பாக மாறுகிறாரோ அங்கு அவருமே அதன் இனிப்பான கனிகளை சுவைக்கின்றார். உதாரணமாக ஈமான் கொள்பவர்கள் நற்செயலாற்றுபவர்கள் தொடர்பாக அல்லாஹ் கூறுகிறான், இவர்கள் அல்லாஹ்வின் மன்னிப்பை பெறக்கூடியவர்கள் ஆவார்கள். இவர்கள் हम अहमदी சொர்க்கங்களில் உயர் இடத்தை பெறக்கூடியவர்கள் ஆவார்கள். எப்படிப்பட்ட சொர்க்கங்கள் என்றால் அங்கு ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் அவற்றின் எஜமானன் ஆவார்கள். பிறகு அல்லாஹ் கூறுகிறான், ஈமானோடு நற்செயலாற்றுபவர்களுக்கு எப்படிப்பட்ட சிறந்த நற்கூலி கிடைக்கும் என்றால் அதை நீங்கள் எண்ணிக்கூட பார்க்க முடியாது. और अपने मुल्क में हमारे सालिया की वजह से ஈமானின் வாதம் மட்டும் சிறந்த நற்கூலிக்கு தகுதியானவராக ஆக்க முடியாது. மாறாக நற்செயல்கள் இருக்குமென்றால் சிறந்த நற்கூலி கிடைக்கும், சொர்க்கங்கள் கிடைக்கும், மன்னிப்பு கிடைக்கும். रहम से यारी होने பிறகு இதையும் கூறியுள்ளான், அதாவது ஈமானோடு நற்செயலாற்றுபவர்களுக்கு இறைவன் தூய்மையான உணவளிப்பான். चीजों से बचने वाले हों, அது இவ்வுலகம் உணவும் மறுமையின் உணவும் ஆகும். करने वाले हों. நற்செயலாற்றுபவர்களுக்கு எவ்வித அச்சமும் இருக்காது. அவர்கள் அமைதியில் இருப்பார்கள். அவர்களுக்கு எவ்வித இன்னல்களும் இருக்காது. உலகத்தின் அச்சமும் இருக்காது, மறுமையின் பயமும் இருக்காது. நான் நன்மை செய்யவில்லையே என்ற பயமும் இருக்காது. அல்லாஹ் அவர்களுடைய உள்ளங்களுக்கு நிம்மதியை வழங்குவான். பயமும் எவ்வாறு இருக்கும்? அவர்கள் நற்செயல்கள் செய்யக்கூடியவர்கள் அல்லாஹ்வின் விருப்பத்திற்காக ஒவ்வொரு அமலையும் செய்து அல்லாஹ்வின் மடியில் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். बार इंसान பிறகு அல்லாஹ் பிரிதோர் இடத்தில் கூறுகிறான், இன்னல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி சயஜஅலு லஹுமுர் ரஹ்மானு உத்தா. कोई पूरा ना उतरे நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்பவர்களுக்கு நிச்சயமாக அருளாளனான இறைவன் ஆழமான அன்பை ஏற்படுத்துவான். अल्लाह ताला तो कुरान இதன் பொருள் ஆழமான அன்பு மற்றும் தொடர்பு என்பதாகும். மேலும் सदाकात மேல்மட்ட அன்பு அல்ல, மாறாக ஆழமான அன்பு மற்றும் தொடர்பாகும். எப்படிப்பட்ட உறுதியான தொடர்பென்றால் ஒருபோதும் துண்டிக்கப்படாததாகும். எவ்வாறு ஒரு முளை பூமியில் நிலைநிறுத்தப்படுகிறதோ அது போன்ற ஆழமான தொடர்பாகும். जिनके ईमान की वो எவ்வாறு அது உறுதியாகி விடுகிறதோ அதேபோல் நிலைநாட்டப்படுகிறது. இவ்வாறு இந்த அன்பு உள்ளத்தில் நிலை பெறுகிறது. ஆக இந்த வசனத்தின் பொருள் இவ்வாறாகும், அதாவது எவர் உறுதியான ஈமான் மற்றும் நற்செயல்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களோ அல்லாஹ் அப்படிப்பட்ட நம்பிக்கையாளர்களின் உள்ளத்தில் தன்னுடைய அன்பை
முளையை போன்று நிலைநாட்டுகின்றான். இவ்வாறு அல்லாஹ்வோடு அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிறகு அவர்கள் ஈமானிலும் நற்செயல்களிலும் மேலும் முன்னேறிக் கொண்டே செல்வார்கள். அல்லது இறைவன் தானே அப்படிப்பட்ட மூமின்களிடம் ஒருபோதும் முடிவடையாத அன்பை செலுத்துவான். ஆக இறைவனின் அன்பு ஒரு மனிதனின் உள்ளத்தில் நிலை பெற்று விட்டால், அல்லது இறைவன் மூமின்களுடன் இறைவனுடைய உள்ளத்தில் அவர்களுக்காக அன்பு நிலை நின்று விட்டது போன்ற அன்பு செலுத்தினால், இதைவிட வெற்றி பெற்ற மனிதர் வேறு யார் இருக்க முடியும்? அவர் தன்னுடைய இருப்பிலே ஓர் அழகான, மற்றவர்களுக்கு பலனளிக்கக்கூடிய, நிழல் தரக்கூடிய மரமாக ஆகிவிடுகின்றார். ஏனென்றால் இறைவனின் அன்பின் காரணமாக அவருடைய ஒவ்வொரு அமலும் இறைவனின் விருப்பத்தை பெறக்கூடியதாக இருக்கிறது, மற்றவர்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. பிறகு இந்த வசனத்திற்கு இந்த பொருளும் உண்டு. அதாவது இறைவன் ஈமான் கொள்ளக்கூடிய மற்றும் நற்செயலாற்றக்கூடியவரின் உள்ளத்தில் மனித குலத்திற்கான அன்பையும் உறுதியாக நிலைநாட்டி விடுவான். ஆக ஒரு உண்மையான மூமின் மற்ற மனிதருக்கு துன்பம் இழைப்பார் என்பதை சிந்தித்து கூட பார்க்க இயலாது. மனிதகுலத்தோடு அன்பின் எதிர்பார்ப்பு என்னவென்றால், ஒரு உண்மையான மூமின் எப்போதும் அவர்களுக்கு பலனளிக்கக்கூடியவராக இருப்பதாகும். நான் முதலிலும் கூறி வந்தது போன்று இந்த விஷயங்கள் முஸ்லிம்களிடம் உருவாகிவிட்டால், பிறகு ஒருவர் மற்றவரின் உரிமையை பறிப்பது, அநீதி இழைப்பது, மற்றவர்களை கொலை செய்வது, இந்த செயல் அரசாங்கத்திலும் உள்ளது, பெயர் தாங்கிய அமைப்புகளிலும் உள்ளது, பொதுமக்களிடமும் உள்ளது. இன்றைய நாட்களில் இது பெருமளவு நடைபெறுகிறது. மற்றபடி இது ஒருபோதும் இந்த அளவு தென்படாது. அல்லாஹ்வின் போதனைகளின் அமல் இல்லாததன் காரணத்தால் இவை அனைத்தும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அநீதி என்னவென்றால், அனைத்து அநீதிகளும் அல்லாஹ்வின் பெயரால் நடக்கின்றன. ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், அன்பை உண்டாக்குங்கள், அன்பை உருவாக்குங்கள், உள்ளங்களில் நிலை நிற்கக்கூடிய அன்பை உருவாக்குங்கள், மற்றவர்களுக்கு பயனளிக்கக்கூடியவர்களாக ஆகுங்கள். ஆக உண்மையான போதனையின்படி அமல் இருந்தால் ஒருவர் மற்றவருக்கு கொடுக்கின்ற துக்கமும் கஷ்டமும் ஒருபோதும் தென்படாது. இஸ்லாத்தின் நிழல் தரக்கூடிய மரத்தை பற்றிய ஓர் அழகான கருத்து உலகின் மூலையில் உதிக்கும். பிறகு இந்த வசனத்திற்கு இந்த பொருளும் கொடுக்க இயலும். அதாவது மனிதகுலத்தின் உள்ளத்தில் முஸ்லிம்களின் அன்பு முளையை போல் நிலை நின்றுவிடும். அல்லாஹ் நிச்சயமாக அவ்வாறு செய்வதற்கு ஆற்றல் பெற்றவனாவான். ஆனால் அவன் இதனை பெறுவதற்கு ஈமானோடு நற்செயல்களை நிபந்தனையாக்குகின்றான். நான் கூறியது போன்று ஆரம்பகால முஸ்லிம்களின் அன்பே மக்களின் உள்ளத்தில், அதாவது இறைவன் யூதர்களின் உள்ளத்திலும் கிறிஸ்தவர்களின் உள்ளத்திலும் உருவாக்கி இருந்தான். முஸ்லிம்கள் அந்த பகுதியை விட்டபோது அழுதார்கள், திரும்பி வர துவா செய்தார்கள். மாறாக வரலாறு இவ்வாறும் கூறுகிறது, அதாவது நாங்கள் எங்கள் உயிர்களை கொடுப்போம், ஆனால் கிறிஸ்தவ படையை நகரில் நுழைய விட மாட்டோம், நீங்கள் இங்கேயே இருங்கள், நாங்கள் பாதுகாப்போம் என்று கூறினர். ஆக இது ஒவ்வொரு மட்டத்திலும் முஸ்லிம்களிடமிருந்து வெளிப்பட்ட நற்செயல்களின் தாக்கமாகும். அது இந்த அழகான மரத்தின் பக்கம் உலகை கவனமூட்டியது, மேலும் உலகிற்கு பயனளித்தது. இன்று ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உண்மை அடியார்களின் கடமை என்னவென்றால், ஈமானின் வேர்களை உறுதிப்படுத்துவதோடு நற்செயல்களின் அழகான இலைகளாகவும் கிளைகளாகவும் கனிகளாகவும் ஆக வேண்டும். அது இஸ்லாத்தின் அழகின் பக்கம் உலகை ஈர்க்கக்கூடியதாக இருக்க வேண்டும், உலகிற்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வோடு அன்பு கொண்டவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். மேலும் அல்லாஹ்வின் அன்பை பெறுபவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும். மனிதகுலத்தோடு அன்பு கொள்வதும் நமது முன்னுரிமையாக இருக்க வேண்டும். மேலும் மனிதகுலத்தின் கவனத்தை ஈர்க்கக்கூடியவர்களாகவும் நாம் இருக்க வேண்டும்.
ஏனென்றால் இது அல்லாமல் நாம் ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பையத்தில் இணைந்த நோக்கத்தை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக ஆக முடியாது. ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பல முறை தனது பல்வேறு எழுத்துக்களிலும் மேற்கோள்களிலும் சபைகளிலும் இதன் பக்கம் நமக்கு கவனமூட்டியுள்ளார்கள். அதாவது, உங்களுடைய நற்செயல்களின் பக்கம் கவனம் செலுத்துங்கள், உங்களுடைய அமல்களின் பக்கம் கவனம் செலுத்துங்கள், நல்ல அமல்களை செய்யுங்கள், அல்லாஹ்வின் விருப்பத்திற்கு ஏற்ப உள்ள அமல்களை செய்யுங்கள், உலகை துன்பங்களிலிருந்து காப்பாற்றக்கூடியவையாக இருக்கக்கூடியவற்றை செய்யுங்கள் என கவனமூட்டியுள்ளார்கள். ஒரு மேற்கோள் நான் ஆரம்பத்தில் படித்தேன். மேலும் ஒரு சில அன்னாரின் மேற்கோள்களை உங்கள் முன் வைக்கின்றேன். அன்னார் ஒரு சந்தர்ப்பத்தில் கூறினார்கள், அதாவது என்னுடைய போதனை என்ன, அதன்படி நீங்கள் செயல்பட வேண்டும் என கூறியவாறு கூறினார்கள். எவர் நம்முடைய போதனைக்கு செயல் வடிவம் கொடுப்பவரே நம்முடைய ஜமாத்தில் உள்ளவராக கருதப்படுவார். மேலும் தன்னுடைய உறுதி மற்றும் முயற்சிக்கு ஏற்ப அதன்படி செயல்படுவாரோ, ஆனால் எவர் பெயர் மட்டும் வைத்துவிட்டு போதனையின்படி அமல் செய்யவில்லையோ அவர் நினைவில் கொள்ளட்டும், அதாவது இந்த ஜமாத்தை ஒரு குறிப்பான ஜமாத்தாக ஆக்க நினைத்துள்ளான். மேலும் எவர் உண்மையில் இந்த ஜமாத்தில் இல்லையோ, வெறும் பெயர் எழுதி விடுவதால் மட்டும் ஜமாத்தில் இருக்க முடியாது. அவரின் மீது ஒரு சமயம் வரும், அப்போது அவர் பிரிந்து விடுவார். எனவே எதுவரை இயலுமோ தன்னுடைய அமல்களை கொடுக்கப்படுகின்ற போதனைகளுக்கு ஏற்ப ஆக்குங்கள். அமல்கள் சிறகுகளை போன்றதாகும். அமல்கள் இல்லாமல் மனிதன் ஆன்மீக படித்தரங்களுக்காக பறக்க முடியாது. மேலும் அவற்றின் கீழ் அல்லாஹ் வைத்த உயர் படித்தரங்களை பெற முடியாது. பறவைகளில் புரியும் திறன் இருக்கிறது. அவைகள் அந்த புரியும் திறனை கொண்டு செயல்படவில்லையாயின் அவைகளின் மூலம் நடக்கக்கூடிய வேலைகள் நடைபெற இயலாது. உதாரணமாக, தேனீயில் புரியும் திறன் இல்லையெனில் தேனை எடுக்க முடியாது. மேலும் இதேபோல் எந்த புறாக்கள் மூலம் தூது அனுப்பப்படுகிறதோ அவை தன்னுடைய புரியும் திறனை கொண்டு எந்த அளவுக்கு பணியாற்ற வேண்டியுள்ளது, எந்த அளவுக்கு தொலைதூர இலக்குகளை அவைகள் சென்றடைகின்றன, மேலும் கடிதங்களை சென்றடைய செய்கின்றன. இதேபோல் பறவைகளை கொண்டு விதவிதமான வேலைகள் வாங்கப்படுகின்றன. எனவே மனிதன் தன் புரியும் திறனை கொண்டு செயல்பட வேண்டும். மேலும் நான் செய்கின்ற பணி அல்லாஹ்வின் கட்டளைகளுக்கு கீழ், மேலும் அவனுடைய விருப்பத்தை பெறுவதற்காக இருக்கின்றனவா இல்லையா என தனது புரியும் திறனை கொண்டு செயல்பட வேண்டும். இதை கண்டு புரிதிறனுடன் பணியாற்றினால் பிறகு கைகளினால் வேலை செய்வதும் அவசியமாகும். சோம்பேறித்தனமும் கவனக்குறைவும் காட்டக்கூடாது. போதனை சரியானதா எனவும் பார்க்க வேண்டும். சிலவேளை இவ்வாறும் நடக்கிறது, அதாவது போதனை சரியானதாக இருக்கின்றது, ஆனால் மனிதன் தனது பலவீனம் மற்றும் மூடத்தனத்தின் காரணமாக அல்லது வேறு எவரின் தீமை மற்றும் தவறாக கூறியதன் விளைவாக வழி தவறி விடுகிறான். எனவே தூய மனதோடு ஆராய்ந்து பார்க்க வேண்டும். பிறருக்கும் மற்றவர்களுக்கும் நம்மவர்களுக்கும் கூறுகிறார்கள். பிரிதொரு இடத்தில் அன்னார் கூறினார்கள், ஒவ்வொருவரும் இறைவனுக்கு அஞ்ச வேண்டும். மேலும் அல்லாஹ்வின் மீதுள்ள அச்சம் அவரை பல நல்லவற்றிற்கு வாரிசாக்கும். எவர் அல்லாஹ்விடம் அஞ்சுகிறாரோ அவரே சிறந்தவராவார். ஏனென்றால் இந்த அச்சத்தின் விளைவாக அவருக்கு ஓர் ஞானம் கிடைக்கிறது. அதன் மூலம் அவர் பாவங்களிலிருந்து தப்பிக்கிறார். அதிகமானோர் அல்லாஹ்வின் கருணைகள், அருள்கள் மற்றும் கண்ணியத்தினை ஆராய்ந்து வெட்கப்படுகின்றனர். மேலும் அவனுக்கு கட்டுப்படாமையிலிருந்தும் எதிராக செயல்படுவதிலிருந்தும் பாதுகாப்பாக இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு வகையான மக்கள் இப்படியும் உள்ளனர், அதாவது அவனுடைய தண்டனையை கண்டு பயப்படுகின்றனர். உண்மையில் விஷயம் என்னவென்றால், எவர் அல்லாஹ்வின் பார்வையில் சிறந்தவரோ அவரே சிறந்தவராவார்.
பலர் தம்மை தாமே ஏமாற்றுகின்றனர், மேலும் தம்மை இரையச்சமுடையவராக கருதுகின்றனர். ஆனால் எவருடைய பெயர் அல்லாஹ்வின் பதிவேட்டில் இரையச்சமுடையவரோ அவரே உண்மையில் இரையச்சமுடையவராவார். இப்போது இதில் அல்லாஹ்வின் மறைக்கக்கூடியவன் என்ற பண்பின் வெளிப்பாடு உள்ளது. அதாவது இவ்வுலகில் அல்லாஹ் மறைக்கின்றான், ஆனால் மறுமை நாளன்று எப்போது திரை அகற்றப்படுமோ அப்போது அனைத்து உண்மைகளும் வெளிப்பட்டுவிடும். அந்த வெளிப்பாட்டின் போது இன்று இரையச்சமுடையவர்களாகவும் தூயவர்களாகவும் தென்படுகிறார்களோ, கியாமத் நாளன்று அவர்கள் குழப்பவாதிகளாகவும் குற்றவாளிகளாகவும் தென்படுவார்கள். இதன் காரணம் இதுவாகும், அதாவது நம்முடைய விளக்கத்திற்கு ஏற்ப நற்செயல்கள் அமையாது. உண்மையில் நற்செயல் எதுவென்றால் அதில் எவ்விதமான குழப்பமும் இருக்காது. ஏனென்றால் நல்லது குழப்பத்தின் எதிர்மறையாகும். உணவு அது காயாக இல்லாமல் அழுகாததாக இல்லாமல் இருக்கும் போதுதான் தூய உணவாக இருக்கிறது. மேலும் அதில் சிறிய குறையும் இல்லாமல் இருக்க வேண்டும். மாறாக அது உடனடியாக உடலின் அங்கமாக ஆகக்கூடியதாக இருக்க வேண்டும். இதேபோல் நற்செயலிலும் எவ்வித குழப்பமும் இல்லாததாக இருப்பது அவசியமானதாகும். அதாவது அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்ப இருக்க வேண்டும். பிறகு ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நடைமுறைக்கு ஏற்ப இருக்க வேண்டும். பிறகு இதில் எவ்வித சோம்பேறித்தனமும் ஆணவமும் வெளிக்காட்டுதல், தன்னுடைய கற்பனையின் அடிப்படையில் இல்லாமல் இருத்தல் போன்றவை இல்லாத அமல்களே நற்செயல்கள் என கூறப்படுகின்றன. பிறகு இது சிகப்பு நிற தாதுவாகும், அதாவது மிக பெரிய விலை மதிப்பற்ற பொருளாகும். அன்னார் கூறுகிறார்கள், ஷைத்தான் எவ்வாறு வழிகெடுக்கிறான், எப்போதும் மூமின்களின் பின்னால் இருக்கிறான். எனவே ஒவ்வொரு நம்பிக்கையாளரும் ஷைத்தானிடமிருந்து தன்னுடைய ஈமானையும் நற்செயல்களையும் காப்பாற்ற முயற்சி செய்ய வேண்டும். அன்னார் கூறுகிறார்கள், ஷைத்தான் மனிதனை வழிகெடுப்பதற்காக மேலும் அவனுடைய அமல்களை வீணாக்குவதற்கு எப்போதும் காத்து கொண்டிருக்கிறான். எதுவரை என்றால் நல்ல செயல்களிலும் அவனை வழிகெடுக்க விரும்புகிறான். ஷைத்தான் நல்ல செயல்களிலும் வழியெடுக்க விரும்புகிறான். ஷைத்தான் நல்ல காரியங்களில் வழிகெடுப்பதில்லை என நினைத்துவிட வேண்டாம். மேலும் ஏதேனும் வகையில் குழப்பத்தை போட திட்டம் தீட்டுகிறான். மனிதன் தொழுகிறான், தொழுகை ஓர் இறைவணக்கமாகும். தொழும்போதும் வெளிக்காட்டுதல் போன்றவற்றை கலக்க நினைக்கிறான். வெளிக்காட்டுவதற்கான தொழுகைகள் ஒரு இமாமத் செய்யக்கூடியவரை கூட இந்த தீமையில் ஆழ்த்த நினைக்கிறான். ஆக அவனுடைய தாக்குதல்களிலிருந்து அஞ்சாமல் ஒருபோதும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அவனுடைய தாக்குதல்கள் குழப்பவாதிகளின் மீது வெளிப்படையாக இருக்கின்றன. அவர்கள் அவனுடைய வேட்டையாவார்கள். ஆனால் தூயவர்களை தாக்குவதிலிருந்தும் அவன் தவிர்ந்திருப்பதில்லை. ஏதேனும் ஒரு விதத்தில் சந்தர்ப்பம் பார்த்து அவர்களின் மீது தாக்குதல் தொடுக்கிறான். எவர் இறைவனின் அருளின் கீழ் இருப்பார்களோ, மேலும் ஷைத்தானின் நுணுக்கத்திலும் நுணுக்கமான தீங்கிலிருந்து விழிப்பாக இருப்பார்களோ, அவர்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கு அல்லாஹ்விடம் துஆ செய்கிறார்கள். ஆனால் எவர்கள் பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்கள் சில வேளை அதில் சிக்கிக் கொள்கின்றனர். பிறகு அமல்களின் தேவை தொடர்பாக அன்னார் கூறுகிறார்கள், வாயளவில் களிமா கூறிவிடுவது போதுமானது என மனிதன் கருதுகிறான், அல்லது வெறும் அஸ்தக்ஃபிருல்லா என்று கூறுவது போதுமானது. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், வெறும் வாய்ப்பேச்சு மற்றும் போதுமானதல்ல. மனிதன் நாவளவில் 1000 முறை அஸ்தக்ஃபிருல்லா என்று கூறினாலும் அல்லது 100 முறை சுப்ஹானல்லா கூறினாலும் அதற்கு எந்த பயனும் இருக்காது. ஏனென்றால் இறைவன் மனிதனை மனிதனாக படைத்துள்ளான், கிளியாக படைக்கவில்லை. நாவளவில் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருப்பது கிளியின் வேலையாகும், ஆனால் அது புரிவதில்லை. ஆனால் மனிதனுடைய வேலை என்னவென்றால் வாயினால் கூறுவதை சிந்தித்து கூற வேண்டும், மேலும் அதன்படி செயல்படவும் வேண்டும். எதை கூறுகிறீர்களோ அதை சிந்தியுங்கள், பிறகு அதன்படி அமலும் செய்யுங்கள். ஆனால் கிளியை போல் கூறிக்கொண்டிருந்தால் நினைவில் கொள்ளுங்கள், உள்ளத்தால் அதோடு ஆகாதவரை நாவினால் மட்டும் கூறுவதில் எவ்வித அருளும் இல்லை. அதன்படி அமல்கள் இல்லை என்றால்
அவைகள் வெறும் பேச்சுக்களாகவே கருதப்படும். எவ்வித சிறப்பும் அருளும் இல்லை. ஏனென்றால் அது வெறும் கூற்றாகும். அது திருக்குரான் மற்றும் இஸ்திக்ஃபார் படித்தாலும் சரியே. இறைவன் அமல்களை விரும்புகிறான். எனவேதான் நற்செயலாட்டுங்கள் என மீண்டும் மீண்டும் கூறியுள்ளான். எதுவரை இது இல்லையோ இறைவனுக்கு அருகில் செல்ல முடியாது. ஒரு சில அறிவினர்கள் நாங்கள் இன்று ஒரு நாளில் குரான் முடித்து விட்டோம் என்கின்றனர். ஆனால் அதனால் என்ன பலன் கிடைத்தது என எவராவது அவரிடம் கேட்டால், வெறும் நாவினால் மட்டும் செயல்பட்டால், மற்ற உறுப்புகளை முற்றிலும் விட்டுவிட்டால், ஆனால் அல்லாஹ் அனைத்து உறுப்புகளை கொண்டும் செயல்பட வேண்டும் என்பதற்காகவே அனைத்து உறுப்புகளையும் படைத்துள்ளான். இதன் காரணத்தால் தான் ஹதீஸில் வந்துள்ளது, சிலர் குரான் ஓதும் போது குரான் அவர்களின் மீது சாபம் விடுகிறது. ஏனென்றால் அவர்களுடைய திலாவத் வெறும் வாய் வார்த்தையாக மட்டுமே இருக்கிறது, அதில் அமல் இருப்பதில்லை. எந்த மனிதர் அல்லாஹ்வினால் வரையறுக்கப்பட்டுள்ள கட்டளைகளுக்கு ஏற்ப தனது நடத்தையை ஆக்க மாட்டாரோ அவர் கேளிக்கை செய்கிறார். ஏனென்றால் படிப்பது மட்டும் அல்லாஹ்வின் விருப்பம் அல்ல, மாறாக அமலை விரும்புகிறான். பிறகு அன்னார் கூறினார்கள், நினைவில் கொள்ளுங்கள், எதுவரை அமல்கள் இல்லையோ வெறும் வீணான பேச்சுக்களும் வாய்ப்பேச்சுக்களும் எவ்வித தாக்கமும் ஏற்படுத்துவதில்லை. கை, கால் மற்றும் பிற உறுப்புகளினால் நல்ல காரியம் செய்யப்படாமல் எவ்வித தாக்கமும் ஏற்படுவதில்லை. அல்லாஹ் திருக்குரானை அனுப்பி சஹாபாக்களிடமிருந்து தொண்டை பெற்றது போன்று அவர்கள் திருக்குரானை நாவளவில் படிப்பதை மட்டும் போதுமானதாக கருதினார்களா அல்லது அதன்படி அமல் செய்வதை அவசியமானதாக கருதினார்களா? அவர்களும் கட்டுப்படுதலையும் விசுவாசத்தையும் காட்டினார்கள். ஆடுகளை போன்று அறுபட்டனர். பிறகு எந்த அளவுக்கு இவர்கள் பெற்றார்கள் என்றால், இறைவன் எந்த அளவுக்கு கண்ணியப்படுத்தினான் என்றால் அது மறைவான விஷயம் அல்ல. கூறுகிறார்கள், இறைவனின் அருளை பெற விரும்புகிறீர்கள் என்றால் பிறகு ஏதாவது செய்து காட்டுங்கள், இல்லை என்றால் வீணான பொருளை போல் நீங்கள் வீசப்படுவீர்கள். கூறுகிறார்கள், எந்த ஒரு மனிதனின் வீட்டில் நல்ல பொருட்களை, தங்கத்தையும் வெள்ளியையும் வெளியில் வீசி விடுவதில்லை. மாறாக அந்த பொருட்களை விலை மதிப்புள்ள பொருட்களை போல் பத்திரமாக வைக்கின்றீர்கள். ஆனால் வீட்டில் ஒரு எலி செத்து கிடப்பதை கண்டால் அதை முதலில் வெளியே வீசி விடுவீர்கள். இதேபோல் இறைவனும் தன்னுடைய நல்லடியார்களை எப்போதும் அன்போடு வைக்கிறான். அவர்களின் ஆயுளை அதிகரிக்கிறான். அவர்களின் தொழிலில் ஒரு அருளை வைத்து விடுகிறான். அவன் அவர்களை வீணாக்கி விடுவதில்லை, மேலும் கண்ணிய குறைவான மரணத்தை கொடுப்பதில்லை. இறைவன் உங்களுக்கு கண்ணியமளிக்க வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் நல்லவர்களாக ஆகிவிடுவது அவசியமாகும். நீங்கள் அல்லாஹ்வின் பார்வையில் கண்ணியத்திற்கு தகுதி வாய்ந்தவர்களாக ஆகுங்கள். எவர்கள் இறைவனுக்கு அஞ்சுகிறார்களோ மேலும் அவனுடைய கட்டளைகளை பேணுகிறார்களோ அவன் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் இடையில் ஒரு அடையாளத்தை வைத்து விடுகிறான். மனிதன் தீமைகளிலிருந்து தவிர்ந்திருப்பதே அவர்கள் அருள் பெறுவதற்கான ரகசியமாகும். அப்படிப்பட்ட மனிதர் எங்கிருந்தாலும் மதிப்பிற்குரியவராவார். ஏனென்றால் அவரால் நன்மை சென்றடைகிறது. ஏழைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்கிறார். அக்கம் பக்கத்தினர் மீது கருணை காட்டுகிறார். தீங்கிழைப்பதில்லை. பொய் வழக்குகள் தொடர்வதில்லை. பொய் சாட்சிகள் கூறுவதில்லை. மாறாக உள்ளத்தை தூய்மையாக்குகிறார். இறைவன் பக்கம் மூழ்கி இருக்கிறார். மேலும் இறைவனின் நேசர் என்று அழைக்கப்படுகிறார். கூறினார்கள், இறைவனின் நண்பனாவது எளிதல்ல, மாறாக மிகவும் கடினமானதாகும். ஏனென்றால் இதற்கு தீமைகளை விடுவதும் தீய எண்ணங்களை விடுவதும் மிகவும் அவசியமானதாகும். இது மிகவும் கடினமான பணியாகும். ஒழுக்க குறைபாடுகள் மற்றும் தீமைகளை விட்டுவிடுவது சில சமயம் மிகவும் கஷ்டமாகி விடுகிறது. ஒரு கொலையாளி கொலை செய்வதை விட்டுவிட இயலும். ஒரு திருடன் திருடுவதை விட்டுவிட இயலும். ஆனால் ஒரு தீய ஒழுக்கமுடையவனால் கோபத்தை விடுவது கஷ்டமாகி விடுகிறது. அல்லது அகங்காரம் கொண்டவனால் அகங்காரத்தை விட்டுவிடுவது கடினமாகி விடுகிறது. ஏனென்றால் முதலில் பிறரை ஏளன பார்வையில் பார்க்கிறான். பிறகு
இழிவாக கருதுகிறான். खुदा ताला के नजदीक काबिल ஆனால் எவர் இறைவனின் பார்வையில் தம்மை தாமே சிறியவராக ஆக்கிக் கொள்வாரோ இறைவன் தானே அவரை பெரியவராக்கி விடுவான். நிச்சயமாக நினைவில் கொள்ளுங்கள், எதுவரை ஒருவர் தன்னை சிறியவனாக ஆக்கவில்லையோ அதுவரை எவரும் பெரியவராக இயலாது. அதாவது தம்மை தாமே சிறியவராக ஆக்காதவரை. करता है, இந்த வழிமுறையின் மூலம் மனிதனின் உள்ளத்தில் ஒரு ஒளி இறங்குகிறது. मात नहीं बनाता, झूठी மேலும் அவர் இறைவன் பக்கம் ஈர்க்கப்படுகிறார். எந்த அளவுக்கு இறை நேசர்கள் உலகத்தில் கடந்து சென்றார்களோ, மேலும் இன்று லட்சக்கணக்கான மக்கள் எவர்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள் தம்மை தாமே ஒரு எறும்பை விட சிறியவராக கருதினார்கள். இறைவனின் அருள் அவர்களோடு ஆனது. எந்த படித்தரங்களுக்கு அவர்கள் தகுதியுடையவர்களாக இருந்தார்களோ அவை வழங்கப்பட்டன. அகங்காரம், கருமித்தனம், ஆணவம் போன்ற தீய ஒழுக்கங்களும் தன்னுள் இணை வைத்தலின் ஒரு பகுதியை கொண்டுள்ளன. छोड़ सकता है। चोर चोरी எனவே இந்த தீய ஒழுக்கத்திற்கு ஆளாகுபவர் இறைவனின் அருள்களில் பங்கு பெறுவதில்லை. மாறாக அவர் விலக்கப்பட்டவராகி விடுகிறார். இதற்கு நேர் மாற்றமாக ஏழ்மையையும் பணிவையும் மேற்கொள்பவர் இறைவனின் அருளுக்கு காரணமாகிறார். के लिए अपने பிறகு ஒரு பையத் செய்பவருக்கு கூறினார், ஒருவர் அல்ல மாறாக 3 நபர்கள் ये यकीनन याद பையத் செய்வதற்காக வந்தார்கள். பையத்திற்கு பிறகு அன்னார் அறிவுரை வழங்கினார்கள். அதாவது மனிதன் பையத் செய்து இந்த ஜமாத் உண்மை என்று மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இந்த அளவு ஏற்றுக்கொண்டால் அவருக்கு அருள் கிடைக்கும் என்பதல்ல. கூறினார்கள், எதுவரை நற்செயல்கள் இல்லையோ வெறும் ஏற்றுக்கொள்வதால் மட்டும் அல்லாஹ் சந்தோஷமடைவதில்லை. कमतर समझा, இதில் இணைந்த பிறகு நல்லவராக இறையச்சமுடையவராக ஆக முயற்சி செய்யுங்கள். ஒவ்வொரு தீமையிலிருந்து தவிர்ந்திருங்கள். இந்த நேரத்தை துஆவை கொண்டு கழியுங்கள். इसलिए இரவும் பகலும் இறை வணக்கத்தில் மூழ்கிவிடுங்கள். से हिस्सा नहीं लेता। சோதனையின் காலத்தில் இறைவனின் கோபமும் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் துஆவும் சதகாவும் நன்மைகளும் செய்யுங்கள். நாவை மென்மையானதாக வைத்துக் கொள்ளுங்கள். பாவ மன்னிப்பு கோருவதை தம்முடைய வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். रियायत करने वाले को தொழுகையில் துஆ செய்யுங்கள். வெறும் ஏற்றுக்கொள்வது மட்டும் மனிதனுக்கு உதவாது. बैत के बाद மனிதன் ஏற்றுக்கொண்ட பிறகு அதை முதுகுக்கு பின்னால் போட்டுவிட்டால் அவனுக்கு பலன் கிடைப்பதில்லை. करके பிறகு பையத்தினால் பலன் கிடைக்கவில்லை என புகார் கூறுவது வீணானதாகும். இறைவன் வார்த்தைகளினால் மட்டும் பொருந்தி விடுவதில்லை. करने से अल्लाह ताला खुश नहीं होता। பிறகு நற்செயலின் பக்கம் கவனமூட்டியவாறு அன்னார் கூறினார்கள், எதுவரை உங்களில் நற்செயல் இருக்காதோ வெறும் ஏற்றுக்கொள்ளுதல் மட்டும் பலனளிக்காது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். दुआओं से गुजारो, रात और दिन इंतजारों में लगे। ஒரு மருத்துவர் इब्तिला का वक्त होता है, மருந்து எழுதி கொடுக்கிறார் என்றால் அவர் என்ன மருந்து எழுதி கொடுத்தாரோ அதை அருந்த வேண்டும். அவர் அந்த மருந்தை உபயோகிக்கவில்லை என்றால் வெறும் மருந்து சீட்டை மட்டும் வாங்கிவிட்டால் அதனால் என்ன பலன் கிடைக்கும்? इंसान के काम नहीं आता। अगर इंसान கூறினார்கள், இப்போது நீங்கள் பாவ மன்னிப்பு கோரியிருந்தால் இனிமேல் நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு தூய்மையாக்கி உள்ளீர்கள் என்பதை பார்க்க விரும்புகிறான். सूद है, खुदा ताला सिर्फ कौल से राजी नहीं होता। இப்போது இறைவன் இறை அச்சத்தின் மூலம் வேறுபடுத்தி காட்டக்கூடிய காலமாகும். நிறைய பேர் இறைவனின் மீது புகார் கூறுகின்றனர். அவர்கள் தனது ஆன்மாவை பார்ப்பதில்லை. மனிதனுக்கு அவனுடைய ஆன்மாவே அநீதி இழைக்கிறது. அல்லாஹ் அருளாளனும் கருணையாளனும் ஆவான். பிறகு பிரிதோர் இடத்தில் அன்னார் கூறினார்கள், இந்த ஜமாத்தில் இணைந்து என்னோடு देखना चाहता है कि इस तौबा என்ன தளவிலான மற்றும் சீடர்களை போன்ற தொடர்பு கொண்டுள்ளார்களோ அவர்கள் तकवा के जरिए நன்னடத்தை, நல்லொழுக்கம் மற்றும் இறையச்சத்தின் உயர் படித்தரத்தை சென்றடைய வேண்டும். नहीं देखते। எவ்வித குழப்பமும் தீங்கும் தீய நடத்தை அவர்களுக்கு அருகில் கூட வர இயலாததாக இருக்க வேண்டும். அவர் ஐவேளை தொழுகைகளை பேணக்கூடியவராக இருக்க வேண்டும். பொய் கூறக்கூடாது. எவருக்கும் நாவினால் துக்கம் கொடுக்க கூடாது. எவ்வித தீய செயல்களுக்கும் ஆளாகக்கூடாது. மேலும் எந்த தீங்கு மற்றும் குழப்பத்தின் எண்ணம் கூட உள்ளத்தில் வரக்கூடாது. इरादत और मुरीदी का எல்லா வகையான பாவம் மற்றும் குற்றச்செயல், தகாத செயல், தகாத வார்த்தை மற்றும் அனைத்து कोई फसाद और शरारत और ஆன்மாவின் உணர்வுகளிலிருந்தும் தேவையற்ற செயல்களிலிருந்தும் தவிர்ந்திருக்க வேண்டும்.
மேலும் இறைவனின் தூய உள்ளம், தீங்கில்லாத மற்றும் ஏழ்மை குணமுள்ள அடியானாக ஆகிவிடுங்கள். மேலும் எவ்விதமான விஷத்தன்மையுடைய பொருளும் அவர்களில் இல்லாமல் இருக்க வேண்டும். ஆக இந்த அறிவுரைகளை நாம் எப்போதும் நம்முன் வைக்க வேண்டிய தேவை உள்ளது. இந்த விஷயங்களே நம்மை ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மரத்தின் பசுமையான கிளைகளாக ஆக்கக்கூடியவை. இதன் மூலமே நம்முடைய பையத் உடன்படிக்கையின் நோக்கமும் பூர்த்தியாகும். இந்த விஷயங்களே நம்மை அல்லாஹ்வின் அன்பை பெறக்கூடியதாக ஆக்கும் இன்ஷா அல்லாஹ். மேலும் இந்த நற்செயல்களின் மூலமே நாம் உலகை நம்பக்கம் கவனம் செலுத்தக்கூடியவையாக ஆக்கும். அல்லாஹ் எவர்கள் ஈமான் மற்றும் நற்செயல்களை கொண்டு அறியப்படுகின்றார்களோ, மேலும் அல்லாஹ்வின் நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக இருப்பார்களோ, அப்படிப்பட்ட மூமின்களில் நம்மையும் சேர்ப்பானாக. ஜும்மா தொழுகைக்கு பிறகு ஒரு ஜனாசா ஹாசிர் தொழுகையும் தொலை வைப்பேன். மதிப்பிற்குரிய இக்பால் முகமது கான் சாஹிப் மர்ஹூம் அவர்களின் மகன் ரஷீத் அஹமது கான் சாஹிப் உடையதாகும். இன்னர் பார்க் லண்டனில் வசித்து வந்தார்கள். 16 செப்டம்பர் அன்று 91வது வயதில் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இந்தியாவில் உள்ள ஆக்ராவில் இவர்கள் பிறந்தார்கள். காதியானில் ஆரம்ப கல்வி பயின்றார்கள். பிறகு 1955இல் இங்கு இங்கிலாந்து வந்தார்கள். இங்கு சீஃப் இன்ஜினியராக பணியாற்றி வந்தார்கள். 1980இல் ஓய்வு பெற்றார்கள். 1980இல் இஸ்லாமாபாத் நிலம் வாங்கப்பட்ட போது ஹஜ்ரத் 4வது கலிஃபத்துல் மசீஹ் அவர்கள் அங்கு இவர்களை கண்காணிப்பாளராக நியமித்தார்கள். அங்கு அன்னார் சிறந்த முறையில் தொண்டாற்றினார்கள். அந்த பகுதியின் ஆரம்ப வாசிகளில் ஒருவராக இருந்தார்கள். இதேபோல் ஸ்பென் வேலி, யார்க்ஷயர் நீண்ட காலம் ஜமாத்திற்கு தொண்டாற்றும் நற்பாக்கியம் கிடைத்தது. ஒரு தூய மனிதராக இருந்தார்கள். அன்னாருடைய தந்தை குஜ்ராவாலாவை சார்ந்த இக்பால் முகமது சாஹிபும் தூயவராக இருந்தார்கள். அவர் தன்னுடைய மனைவியின் பெயரில் ஜாமியா அஹ்மதியா ரப்வாவில் பள்ளிவாசலும் கட்டினார்கள், ஹசன் இக்பால் என்ற பெயரில். மனைவியை தவிர ஒரு மகன் ஷமீம் அஹமது கான் ஆவார். அல்லாஹ் இவருடைய பதவியை உயர்த்துவானாக, மன்னிப்புடன் நடந்து கொள்வானாக. மகனுக்கும் ஜமாத்தோடு தூய மற்றும் விசுவாசமுள்ள தொடர்புடன் இருக்கக்கூடிய நல்வாய்ப்பினை வழங்குவானாக. மனைவி மற்றும் மகனுக்கு பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم
ولذكر الله أكبر.